மாமன்னன் படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரியது, உயர்வுன்னு அர்த்தம். மன்னன்ங்கிறது ராஜா அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. ஸோ மாமன்னன்ங்கிறது அதிகாரத்துக்காக போராடும் ஒரு மக்கள் மன்னனோட கதை. ஸோ படத்துல எத பத்தி சொல்ல வந்திருக்கிறாங்களோ, அதுக்கு ஏத்த மாதிரியே படத்துடைய டைட்டில செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சீனே வந்து ஒரு அரசியல் கட்சி கூட்டத்த காட்டியிருப்பாங்க. அங்க ஆளுங்கலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த சேர்ல யார் உட்கார போறா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய மொத்த கதையாவே இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே காமிச்சிருப்பாங்க. வடிவேலு நடிச்ச 2023ல ரிலீஸ் ஆன படம் மாமன்னன். இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்த பார்த்தவங்க இந்த வீடியோவ பாருங்க. இப்போ இந்த படம் Netflix OTTல அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துல வடிவேலுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவரு மாமன்னன்ங்கிற ரோல்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் சீன்லயே வந்து ஒரு பக்கம் ரத்தினவேலுக்கு வந்து மாலையெல்லாம் போட்டு பாராட்டி பிறந்த நாள கொண்டாடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து மாமன்னனுக்கு மாலையெல்லாம் போட்டு மரியாதை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாலையிலேயே வந்து ரத்தினவேலுக்கு வந்து கொஞ்சம் பெரிய மாலையா இருக்கும். மாமன்னனுக்கு வந்து சின்ன மாலையா இருக்கும். இவர் வந்து ரத்தினவேலுக்கு கீழ தான் வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறத இந்த மாலை மூலமாவே ஃபர்ஸ்ட் சீன்லயே கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல மாமன்னனோட தொண்டர்கள் 2 பேரும் வந்திருப்பாங்க. அதுல ஒருத்தர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "ஏன் தம்பி இன்னும் பன்னிய மேய்ச்சுக்கிட்டு இருக்கிறாரு" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப ஏன் ஒரு 10 சிங்கத்த வாங்கி விடலாமா அப்படின்னு கேட்பாரு. அது அவனுக்கு பிடிச்சிருக்குது, அவன் செய்யட்டும் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து திரும்பவும் நாய் ரேஸ் வைக்கிறாங்களாமா அப்படின்னு சொல்லுவாரு. அவன் என்ன ரேஸ் வச்சா நமக்கென்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஸோ இந்த டயலாக்லாம் கனெக்ட் பண்ற விதமா, இவர் வந்து யார் வம்பு தும்புக்கும் போகாம இவரோட லைஃப்ல ஒரு செட்டில்டா இருக்கிற மாதிரி தான் வந்து கொஞ்சம் விலகியே இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. மாமன்னனுடைய பாக்கெட்ல எப்போதுமே ஒரு கண்ணாடி வச்சிருப்பாரு. அது 2 இடத்துல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஒண்ணு லீலா வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதிவீரனுடைய வீட்டுக்கு வரும்போது, மாமன்னன் வந்து கண்ணாடிய பார்த்து தலை சீவிக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் அவருடைய கண்ணாடிய எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு ரூம விட்டு வெளியில வர மாதிரி காமிப்பாங்க. அதே மாதிரி கிளைமாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து கண்ணாடிய எடுத்து யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த கண்ணாடி வந்து அம்பேத்கரோடைய கண்ணாடி மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இவருடைய வீட்ல அங்கங்க அம்பேத்கரோடைய போட்டோஸ் இருக்கிறதையும் பார்க்க முடியும். செகண்ட் ஹாஃப்ல மாமன்னன் வந்து தன்னுடைய கருத்தை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருப்பாரு. லீலாவோட சுத்தி இருக்கிறவங்களும் ஐடியா கொடுப்பாங்க. அது மூலமா தான் மாமன்னனுடைய கருத்து வந்து மக்கள் கிட்ட போய் சேர்ந்து மாமன்னன் வந்து ஜெயிப்பாரு. சோ இந்த சீன் கூட லீலா வந்து எப்ப ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்களோ, சோ லீலா மூலமா தான் மாமன்னனுடைய அடுத்த கட்டத்துக்கு போவாங்க அப்படிங்கிறத அழகா காமிச்சிருப்பாங்க. மாமன்னன் வந்து ரத்தினவேலுடைய வீட்ல எங்கேயுமே உட்கார்ந்து பேசியிருக்க மாட்டாரு. சோ இவருக்கு கீழ இருக்கிற மக்களா இருக்கட்டும், யாராவது இவங்கள தேடி வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் உட்கார சொல்லி உட்கார வச்சுட்டு தான் இவரே உட்கார்ந்து பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவருடைய மனசுல நம்ம மேல இடத்துக்கு எங்க போனாலுமே வந்து உட்கார்ந்து பேச மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறத ஆழமா பதிஞ்சதுனால தான் நமக்கு கீழ இருக்கிறவங்கள உட்கார வச்சு மரியாதை கொடுப்பாரு. ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல அதிவீரனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்து போயிடுவாங்க. அப்ப மாமன்னனோட கையில வந்து பொறுப்பே இருக்காது. அதனால கட்சி தலைவர்களை என்ன சொன்னாலும் அதை கேட்டு பணிஞ்சு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனாலதான் அப்பாவும் மகனும் பேச மாட்டாங்க. இதே இது செகண்ட் ஹாஃப்ல நம்ம கையில பதவி இருக்கும்போது துணிஞ்சு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியும் நம்ம என்னதான் பதவியில இருந்தாலும் நம்ம வந்து அடிமையா தான் இருந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிப்பாரு. இந்த சீன்ல அதிவீரன் வந்து அவங்க அப்பாவை சேர்ல உட்கார சொல்லுவாரு. அப்பா உட்கார மாட்டாரு. நம்ம என்னதான் பதவியில இருந்தாலும் இன்னுமே அடிமையா தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத எப்ப உணர்வாரு அப்படின்னா, அதுக்கான ரெஃபரன்ஸா தான் இந்த ஒரு சீனை வச்சிருப்பாங்க. அதிவீரன் வந்து எல்லாரையுமே அடிச்சாலும் மாமன்னனோட கைய புடிச்சிட்டு ஒருத்தர் நிப்பாரு. அவரை மட்டும் மாமன்னன் வந்து அடிச்சு வெளியில வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுல இருந்து அரசியல்ல நான் தனியா கட்சி ஆரம்பிக்க போறேன். உங்களோட நான் இனிமே சேர மாட்டேன். நான் இனிமேல் உங்களுக்கு அடிமை இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு துணிச்சலா எந்திரிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல எனக்கு கிடைச்ச அதிகாரத்தை நான் அடுத்தவங்க எனக்கு கொடுத்த பிச்சைன்னு நினைச்சு அமைதியா இருந்தேன் பாரு. அதுதான் நான் பண்ண முதல் தப்பு அப்படின்னு மாமன்னன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவாரு. அந்த நேரத்துல மன்னிப்பு கேட்கிற விதமா டயலாக் மூலமா கேட்காம அவங்க ஒய்ஃபோடைய கால புடிச்சிட்டு அந்த டயலாக்க பேசுவாரு. மாமன்னன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப அமைதியா எதா இருந்தாலும் பரவாயில்ல பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாரு. இதே இது அவருடைய அடிமைத்தனத்துல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் கையில வெப்பன்ஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க.
செகண்ட் ஹாஃப்ல அவருடைய கையில எப்போதுமே துப்பாக்கி வச்சிருப்பாரு. ரத்தினவேல் வந்து அதிவீரனுடைய கார மறைச்சு காருக்குள்ள ஏறிடுவாரு. அப்ப உங்கள நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரத்தினவேல் வந்து அதிவீரனை பார்த்து மாமன்னனை பார்த்தியும் மிரட்டுவாரு. அப்ப அதிவீரன் வந்து ஃபர்ஸ்ட் கத்தி எடுத்தாலும் மகன் வந்து அவசரப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மகனுடைய லைஃப சேவ் பண்ற விதமா மாமன்னன் வந்து துப்பாக்கி எடுத்து நீட்டுவாரு. ஒரு வழியா செகண்ட் ஹாஃப்ல 2 பேருமே ரத்தினவேலும் சரி, மாமன்னனும் சரி தனித்தனி கட்சி ஆரம்பிச்சுருவாங்க. மாமன்னனோட கட்சியின் சின்னம் பார்த்தோம் அப்படின்னா, ஒற்றை நட்சத்திரம்னு இருக்கும். இந்த சின்னத்தோட கனெக்ட் பண்ற விதமா இவருக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இவரா தான் திரும்பவும் எலக்ஷன்ல நின்னு போராடுற மாதிரி காமிப்பாங்க. ஸோ இவருடைய கேரக்டருக்கு கனெக்ட் பண்ற விதமா தான் ஒற்றை நட்சத்திரம்னு வச்சிருப்பாங்க. மாமன்னன் வந்து ப்ரீ கிளைமாக்ஸ்ல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, உங்க ஊர்களுக்கெல்லாம் நான் நல்லது கெட்டதெல்லாம் வந்து முன்னாடி நின்னு செஞ்சிருக்கிறேன். உங்க வீட்ல எல்லாம் நான் தாயா பிள்ளையா பழகியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ சொல்லும்போது வந்து கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போயிட்டு தான் வருவாரு. ஏன்னா பழைய கதைகள்லாம் வந்து சொல்றாரு. அதனால பிளாக் அண்ட் ஒயிட்ல காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமாட்டி கலர்ல மாத்திருப்பாங்க. ஸோ இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா தான் மாமன்னன் வந்து எம்எல்ஏவா இருப்பாரு. ஸோ அவருடைய தெருவுல, அதாவது அவருடைய ஏரியா பக்கம் இவர் நல்லது செஞ்ச மாதிரி இவருடைய பேரெல்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மாமன்னன் வந்து அடிமையா இருக்கும்போது அந்த 3 பசங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்க முடியாம இருந்திருப்பாரு. அதனாலதான் இவர் பதவிக்கு வந்ததும் இந்த 3 பசங்களுக்கு நினைவிடம் கட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஃபகத் ஃபாசில் வந்து ரத்னவேலுங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. ரத்னவேல் வந்து எப்போதுமே எல்லாரையுமே நமக்கு கீழ தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய ஒருத்தரா இருப்பாரு. இவரு நாய் தான் விரும்பி வளர்ப்பாரு. நாய் வந்து எப்படிப்பட்ட கேரக்டரா இருக்கும் அப்படின்னா, நாய் வளர்க்குறவங்களுடைய கால சுத்தி சுத்தி ஒரு அடிமைத்தனமான ஒரு கேரக்டரா தான் இருக்கும். ஸோ அதனால தான் இவர் வந்து நாய் வளர்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரத்னவேல் வந்து ஒரு நாய் ரேஸ் வைப்பாரு. அப்ப இவர் வளர்த்த நாய் வந்து தோத்து போயிருச்சு அப்படின்னா, அந்த நாய வந்து அடிச்சு கொன்றுவாரு. அதே மாதிரி ஒரு பையன் வந்து நாய அடிச்சு கொல்ற அந்த வீடியோவ ஃபோன்ல எடுத்து வச்சிருப்பாரு. அந்த பையன் வந்து இவர விட்டு வெளியில போகணும்னு நினைப்பான். அது இவருக்கு வந்து தெரிஞ்சு போயிரும். ரத்னவேல் வந்து இந்த பையன அடி அடின்னு அடிப்பாரு. அதாவது தான்கிட்ட வேலை செய்ற ஆட்கள் வந்து நமக்கு கீழ தான் அடிமையா நாய் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருப்பாரு. மாமன்னன் படத்த ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டர் ரோலும் உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல டியூட் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ பார்ட் 2 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. மாமன்னன் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.